மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமாலிருஞ்சோலை அனுபவம் பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 2ஆம் பத்திலே முதலிலே 2 திருமொழிகளாலே நமக்கு கிடைக்கின்றது. அதாவது 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழி என்று 2 திருமொழிகளும் கூட திருமாலிருஞ்சோலை அனுபவமாக செல்லுகிறது. அதிலே 3ஆம் திருமொழியிலே முதல் 2 வரிகளாலே அந்த எம்பெருமான் செய்த சேட்சிதங்களை எல்லாம் தெரிவித்து அடுத்த 2 வரிகளாலே அந்த திருமாலிருஞ்சோலையினுடைய ஒரு அழகை வர்ணிக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார் என்று நாம் பார்த்து வருகின்றோம். அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது அவன் விரோதிகளை நிரசனம் பண்ணுபவன், அடியவர்களுடைய விரோதிகள் யாவர் சிலரோ அவர்களையெல்லாம் அழிப்பவன் என்று தெரிவித்துக் கொண்டு வந்த பெரியாழ்வார். அப்படி அந்த அடியவர்களுடைய விரோதிகளை அவன் அழித்து என்ன செய்கிறான் என்றால் அடியவர்களை வாழ்விக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகான விஷயத்தையும் தெரிவிக்கின்றார். அடியவர்கள் அவர்களுக்கு விரோதிகளாயிருப்பவர்கள் இந்த அடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அந்த விரோதிகளுக்கே செய்து விடுகிறான் எம்பெருமான். இதுதான் அவன் பண்ணுகிறான். அசல் பிளந்து ஏறிடுகை என்று இவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை அவர்களுக்கே செய்து விடுகிறான் எம்பெருமான் என்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக தெரிவிக்கின்றார் 6ஆம் பாசுரத்திலே. ஆண்டவரிடம் உடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு நோத்து வருடம் பெண்டிருமேல் வைத்த வப்பன்மலை ஆண்டகு வண்டினங்கள் கண்கள் பாடி மதப்பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாதிரங்கோலையதே. பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி என்று திரௌபதியை பற்றி தெரிவிக்கின்ற பொழுது அவளை என்ன சொல்லுகின்றார்? திரௌபதி என்கிறவள் பாஞ்சால தேசத்து அரசனான துருபதனுடைய பெண் அவள். அதனால்தான் அவளுக்கு திரௌபதி என்றும் பாஞ்சாலி என்றும் பெயர் ஏற்பட்டது. பாஞ்சால மன்னனுடைய பெண் அவள். அவள் பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி என்று அவளுடைய பெருமையை முதலிலே தெரிவிக்கின்றார். அதாவது அவள் பிறந்தகமோ பாஞ்சால தேசத்து அரசனுடைய பெண்ணாக பிறந்தாள், ஒரு பெரிய வீரனுக்கு பெண்ணாக பிறந்தாள். அதற்கு பிறகு வீரர்களையே தனக்கு கணவர்களாகவும் அவள் அடைந்தாள். அவள் வீரஜா, வீரஜாயா, வீர ஜனனி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோல இவள் வீரஜா என்னால் என்ன, வீரனுக்கு பெண்ணாக பிறந்தவள். வீரஜாயா என்னால் வீரர்களுக்கு மனைவியாக போனவள் இவள். அப்படி பாண்டவர் தம்முடையா என்று கணவன்மார்களுடைய வீரம் என்ன, பாஞ்சாலி என்பதனாலே இவளுடைய தகப்பனார் பாஞ்சால தேசத்து அரசனுடைய வீரம் என்ன, அப்படிப்பட்ட வீரர்களுக்கு தொடர்புடையவளாக பிறந்த இவளுக்கு துக்கம் ஏற்பட்டது. என்ன காரணம் என்னால் அதை நாம் என்னவென்று சொல்லுவது? அவளை ராஜசபைக்கு இழுத்து வந்து துரியோதனுடைய அந்த தம்பியானவன் அவன் என்ன செய்தான்? அந்தகன் சிறுவன், அரசர்தம் அரசர்க்கு இளையவன். அவன் என்ன செய்தான்? இந்த அணிகளையை சென்று இவளை போய், அதுவும் அந்த சமயத்திலே அவள் விலக்காயிருந்த சமயத்திலே அவளை ராஜசபைக்கு இழுத்து கொண்டு வந்து என்ன சொன்னான்? எந்தமக்கு உரிமை செய் என்று, எங்களுக்கு நீ அடிமை ஏவல் செய் என்று அவளை மிரட்டினான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவள் பட்ட மறுக்கம் என்னால் அவள் அடைந்த துக்கம். அந்த சமயத்திலே அவள் சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்கமாம் சரணாகதாம் என்று கதறினாளாம். உடனே எந்தமக்கு அடிமை செய் என்று சொன்ன உடனே என்ன பண்ணினாள் என்னால் அவள் எம்பெருமான் அருள் என்ற அந்த எம்பெருமானுடைய அருளைத்தான் அவள் வேண்டினாள். உடனே பார்த்தான் கண்ணன். என்ன செய்தான் என்னால் அந்த பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு, ஆண்டு என்னால் அவை அத்தனையும் தன்னுடைய திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். என்ன விஷயம் என்னால் பாஞ்சாலி அந்த திரௌபதியானவள் துக்கப்பட்டது ஏதோ ஒரு காலத்திலே. ஆனால் இந்த பாரத யுத்தம் நடந்து அந்த துக்கத்தை விளைத்ததற்கு காரணமாயிருந்த அந்த 101 அழிந்தது மற்றொரு காலத்திலே. இதை எப்படி இரண்டையும் தொடர்பு படுத்துவது என்றால் அதற்குத்தான் ஆழ்வார் தெரிவிக்கின்றார். அந்த பாஞ்சாலி அடைந்த மறுக்கம் அந்த துக்கமனத்தையும் ஆண்டு என்னால் கண்ணபிரான் தன் திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருந்தான். சரியான சமயத்திலே இதை இந்த துக்கத்தை இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவன்
என்ன செய்தான் என்றால் 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்தவப்பன் என்று அந்த 100 இருக்கிறார்களே துரியோதனாதியர், அவர்கள்தானே இவளுக்கு தீங்கு விளைத்தார்கள், இவள் துன்பப்படும்படி செய்தார்கள். ஆயினாலே இவளிடத்தில் இருந்த அத்தனை துக்கத்தையும் கொண்டு போய் அந்த 100 கொடுத்து விட்டான் என்ற. அப்படி கொடுக்கிற பொழுதோ எப்படி கொடுத்தான்? 100 பங்காக ஆக்கி கொடுத்தானா என்றால் அப்படி 100 பங்காக பிரித்து கொடுக்கவில்லையா? பின் எப்படி கொடுத்தான் என்னால் ஒவ்வொருவருக்கும் திரௌபதியை போல 100 பங்கு கிடைக்கும்படியாக அதை பெருக்கி வேறு கொடுத்தான் என்று. பாஞ்சாலியினுடைய மறுக்கமெல்லாம் 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த வப்பன் என்று. இதுதான் எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியம். அடியவர்களுடைய பாபங்களை எல்லாம் என்ன செய்கிறான் என்னால் அடியவர்களுடைய விரோதிகளுடைய தலையிலே ஏறிடுகிறான் என்று உபனிஷத்தும் சொல்லுகிறது. என்ன துஷந்த பாப கிருத்தியாம் சுகுர்தா சாது கிருத்தியாம் என்று உபனிஷத்து தெரிவிக்கின்றது. இங்கே தெரிவிக்கிறார் ஆழ்வார். என்ன தெரிவிக்கிறார்? திரௌபதியினுடைய துக்கத்தை எல்லாம் துரியோதனாதியர் பெண்டிர் மேல் வைத்த வப்பன் என்று அடியவர் துயர் தீர்த்து விரோதிகளிடத்திலே அந்த துயரை வைக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் பாண்டகு வண்டினங்கள். பான் என்னால் பாடல்கள் பாடுவதற்கு தகுதியான வண்டினங்கள், பான் தகு வண்டினங்கள். அவர்கள் என்ன பண்ணுகின்றன என்றால் அவர்களெல்லாம் பண்களை பாடிக்கொண்டு மது பருக என்றார். அந்த நன்றாக தேனை பருகிக் கொண்டு அந்த வண்டுகள் எல்லாம் அங்கே ரீங்காரம் செய்கிறதாம். அந்த ரீங்காரம் செய்கின்ற ஓசையை கேட்டால் அது பண்ணு இசைக்கிறா போல இருக்கிறதாம். ஆஹா, மருள் என்கிற ஒரு பண்ணை பாடுவது போல இருக்கிறது அந்த வண்டுகளுடைய ஒலி என்று சொல்லுவார்கள். வண்டு குறிஞ்சி மருளிசை பாடும் என்று சொல்லுவதுண்டு. அதே போல இங்கேயும் பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மது பருக தோண்டலுடைய மலை. மலை என்னால் அந்த மலையிலே ஊற்றுகள் நிறைய இருக்கின்றனவாம். அதாவது சுனைகள். தோண்டல் என்றாலே தோண்ட சுரக்குகின்ற அந்த ஊற்றுக்கு தோண்டல் என்பது பெயர். அப்படிப்பட்ட தோண்டலுடைய மலை, ஊற்றுகள் நிறைந்துள்ள மலை தொல்லைமாலிருஞ்சோலை மலை என்று இந்த திருமாலிருஞ்சோலையை அவர் மிக அற்புதமாக அப்படி வர்ணித்தார். அதற்கு அடுத்ததாக 7வது பாசுரத்திலே இத்தனை நேரம் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தவர் 7வது பாசுரத்திலே ராமாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். கிருஷ்ணாவதாரம் பெரும்பகுதியாகவும் ராமாவதாரம் கூட அதோடு கூட அனுபவிப்பதற்கு உரியதாகவும் பெரியாழ்வாருக்கு அமைந்திருப்பதை நாம் முன்னமும் கண்டோம். இந்த 7வது பாசுரத்திலேயும் சீதா பிராட்டிக்காக ராவணனை அழித்த அந்த நிகழ்ச்சியை தெரிவிக்கின்றார். அங்குளையாள் பொருட்டா கணைவாரித்து அறக்கரு தங்களினம் கழுவேத்து வித்தா எழில் தோளும் ராமன்மலை அடங்கொழிதள் அருவி பந்ததோம் நகல் ஞானமல்ல இடங்குழு வாடம் மலை எழில் மாநிலம் சோலைய. கனங்குழையாள் பொருட்டா என்கிறார். கனங்குழை என்னால் நன்றாக காதிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்திற்கு பேர். அது கனங்குழை, கனமான குழை, அதாவது அல்லது தங்கத்தாலே ஆன மகரக்குழை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த சீதா பிராட்டிக்கு காது பணி அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால்தான் ராமபிரான் கூட அந்த அழகை மறக்க முடியாமல் ஐயோ அவளை பிரிந்து விட்டோமே என்று அழுதான் போலும். அப்படி கனங்குழையாள் பொருட்டா அவளுக்காக என்ன பண்ணினான்? கணை பாரித்து பாரித்து ஒரு கணையை தேர்ந்து எடுத்து வைத்திருந்தான். என்ன செய்தான்? அந்த கணை என்னால் அம்பு, அந்த அம்பை எடுத்து என்ன செய்தான் என்றால் அந்த அரக்கர்கள் மேலே ஏவினான். ஆக இவளை கவர்ந்தவன் என்னால் ராவணன் ஒருத்தன் தான். ஆனால் என்ன செய்தான்? அவன் ஒருத்தன் செய்த தவற்றுக்காக அவனை சார்ந்திருத்த அத்தனை பேரையும் அழித்து விட்டான் எம்பெருமான். ஒரு நல்லவன் இருப்பானால் அவனுக்காக அவனை சார்ந்திருந்த அத்தனை பேர்களையும் எம்பெருமான் வாழ்விக்கிறான் அல்லவா? அடியவன் ஒருத்தனுக்காக அவனோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேரையும் வாழ்விக்கிறான். அதே போல இங்கே என்ன செய்தான் என்றால் அரக்கரு தங்களினம் கழுவே ஏத்துவித்தா என்று அரக்கர்களுடைய இனம் அத்தனையும் கூட கழுவிலே ஏறும்படியாக எம்பெருமான் செய்து விட்டான். எழில் தோள் எம் இராமன். எழில் தோள் என்னால் அந்த சமயத்திலே கையும் வெல்லமாய் நின்ற வீரஸ்ரீ, அந்த அழகு இருக்கிறது, அந்த தோளினுடைய எழில், அந்த வில்லை அப்படி நாணயத்திக் கொண்டு அசுரர்களை அழியச் செய்த காலத்திலே அவனுடைய தோழழகு எப்படி இருக்கிறது என்ன அந்த தோழழகை வர்ணிக்கிறார். எழில் தோளெம்மி ராமன் மலை என்று அப்படிப்பட்ட ராமன் எழுந்தருளி இருக்கிற மலை. இங்கே இந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானும் எழில் தோள் உடையவன் அல்லவா? இவனுக்கு சுந்தர தோளுடையான் என்றும்
சுந்தர பாகு என்றும் திருநாமம் உண்டல்லவா, ஆயினாலே அந்த எழில் தோள் என்று இவனை சேவிக்கிற பொழுது அவருக்கு எழில் தோளம்பி ராமன் மலை என்று அந்த ராமபிரானுடைய எழில் தோளும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆயினாலே அவர் தெரிவிக்கிறார், அந்த எம்பெருமான் அந்த எழில் தோள் எம் இராமன் அவன் எழுந்தோடு இருக்கிற மலை எது என்னால் திருமாலிருஞ்சோலை மலைதான் என்று தெரிவிக்கின்றார். அந்த திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்கிறது என்றால் கனங்கொழி தள்ளருவி வந்து சூழ்ந்து என்றால் மிக பெரிய அருவிகள் திருமாலிருஞ்சோலையிலே பல பல அருவிகள் இருக்கனவாம். அவைகளெல்லாம் வந்து சூழ்ந்து என்னால் மிகவும் பறந்து அப்படி பெருகி ஓடுகின்றபடியினாலே உலகத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த திருமாலிருஞ்சோலை மலையினுடைய தீர்த்தத்திலே வந்து நீராடுகிறார்களாம். கனங்கொழி தள்ளருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழுவாடும் மலை. அகல் ஞாலமெல்லாம் என்னால் அகல் ஞாலம் அத்தனை பேர் உலகத்திலே இருப்பவர்கள், அகன்ற உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து இனங்குழு இனமினமாக கூட்டம் கூட்டமாக வந்து நீராடும்படியான மலை என்கின்றார். இன்றைக்கு கூட திருமாலிருஞ்சோலை மலையிலே ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் அந்த சுக்லபக்கம் துவாதசி அன்று ஒரு விசேஷமான உற்சவம் நடைபெறுகிறது. அதற்கு தொட்டி திருமஞ்சன உற்சவம் என்று பெயர். அன்றைய தினம் அழகர் உற்சவரை திருமாலிருஞ்சோலை மலையினுடைய உச்சிக்கு எழுந்து பண்ணி கொண்டு செல்லுகின்றார்கள். அங்கே நூப்புர கங்கையில் இருந்து அந்த அருவியானது பெருகி வருகிற இடத்திலே அந்த அருவியின் கீழே அப்படி அந்த எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி வைத்திருப்பார்கள். அருவியினுடைய தூர்த்தமானது நேரே அந்த எம்பெருமான் மீது வந்து விழும். அப்படி அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அதை சேவிக்க வேண்டும். அதை சேவிப்பதற்காக நானா திக்குகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அடியவர்கள் வருவார்கள். அந்த அருவியிலிருந்து தீர்த்தமானது அந்த அழகர் எம்பெருமான் மீது விழுந்து அந்த எம்பெருமான் மீது விழுகின்ற தீர்த்தம் இவர்கள் மீது விழும்படியாக அங்கே அது எடுத்து தெரிப்பதென்ன, எல்லோருக்கும் சேர்ப்பதென்ன, அது தானாக வந்து விழுவதென்ன, இதையெல்லாம் சேவிக்க வேண்டும் என்று அந்த இனங்குழு ஆடும் மலை என்பதை இன்றைக்கும் நாம் சென்று சேவிக்கலாம். அப்படி கூட்டம் கூட்டமாக எல்லோரும் அகல் ஞாலத்தவர்கள் எல்லாம் இனங்குழு ஆடும் மலை திருமாலிருஞ்சோலை மலை என்று அந்த மலையை நாம் இன்றைக்கும் சேவிக்கும்படியாக இருப்பதைத்தான் பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே வர்ணிக்கிறார் என்று கொள்ளலாம். மேலும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.